இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல என்ன பார்க்க போறோம்னா, நான் ஒரு சில ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டாக்ஸை பத்தி உங்களுக்கு என்ன குவான்டிட்டியில் என்ன ப்ரைஸில் அவரேஜ் ப்ரைஸில் நான் வாங்குறேங்கிறத தான் சொல்ல வரேன். இதில் எதுக்காக அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். உங்களில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணீங்க, நீங்கள் வாங்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் எங்களோட ஏன் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு. தான் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் இது எல்லாமே பைக் ரெக்கமெண்டேஷனோ இல்லை நீங்கள் இதை பண்ணணுங்கிறதோ என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், என்ன மாதிரியான ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறேன், ஏன் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்லாம் நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு ஒரு சரி தவறுங்கிறது புரியும். நீங்கள் கமெண்ட்ல இது ஏதாவது தவறு இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதையும் நான் சேர்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ரைட். இப்போ கவனிச்சிங்கன்னா மார்க்கெட்டில் என்ன சூழ்நிலை நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4% மார்க்கெட் அப் ட்ரெண்ட் எடுத்திருக்கு. அதாவது சீஸ் ஃபயர் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறேன், 4% அப் ட்ரெண்ட் எடுத்துருக்கு. நான் 1 வீக்கான சார்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வச்சிருக்கேன். இந்த 1 வீக்கான சார்ட்டை பார்க்கும்போது என்ன தெரியுது பாருங்கள். இது மாதிரி ஒரு ஸ்பைக் வருது, ஒரு ஸ்பைக் இப்படி சமமாக இருக்கும்போது அடுத்து ஒரு டவுன் ட்ரெண்ட் உருவாகும். இது இயல்பு தான், டவுன் ட்ரெண்ட் உருவாகும். பட் இந்த டவுன் ட்ரெண்ட் உருவாகாதான்னு நம்ம ஜோசியம் பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட, ஓகே, கன்சிடர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கன்சிடர் பண்ணுற வேலையை ஸ்ட்ராங்கான கம்பெனி ஸ்ட்ராங்கான ப்ரைஸ்னா கன்சிடர் பண்ணுறது தப்பே கிடையாது. என்ன மிஞ்சி போனால் ஒரு 2% இல்லை 3% திருப்பி கூட ஃபாலோ ஆகலாம் இல்லையா? அப்போ என்ன நடக்கும்னா, ஒரு நான் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குற ஷேர் 97 ரூபாய்க்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எவ்வளோ லாபம்? ஒரு 3 ரூபாய் டிஃபரன்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோ நான் இன்னைக்கு போய் கன்சிடர் பண்ண போதில்லை. இன்னைக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு நம்ம ஒரு கன்சிடர் பண்ண போகிறோம், அவ்வளோதானே? ரைட். அதனால இந்த இடத்துல நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். இது நல்லாவே தெரியுது, இது ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதான் நம்ம இந்த ரிஸ்க் எடுக்கிறோம். ஏன்னா நம்மளோட கான்செப்ட் என்ன, லாங் டர்ம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இந்த ஸ்டாக்கெல்லாம் என் கூட வரப்போகுது. அப்படிங்கிறதுனால நான் இதெல்லாம் எனக்கு எந்த விதமான இம்பாக்ட் கொடுக்காதுங்கிறது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இதில் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்க. லாஸ்ட் 5 வருஷத்துல இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறோம். இதனால ஒரு 1 or 2% நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்கிறத நான் காலத்துக்கும் பார்த்துட்டு வரேன். போன 15 வருஷமா நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் அதே தான் சொல்கிறேன். இந்த இடம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. நான் இந்த ரேட்டில் வாங்குறது எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நான் டேட்டா பேட்டர்ன் இது 3375 ரூபா இருக்குது. இது ஒரு டிஃபென்ஸ் ரிலேட்டட் கம்பெனி, ஒரு ஸ்மால் கேப்பு. ஆல் டைம் சார்ட் வைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கம்பெனியுடைய இந்த ஸ்டாக்கை நான் 3 குவான்டிட்டி கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, நான் கடைசியாக வைக்கிறேன் என்னென்னலாம் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன்னு. எல்லாமே நான் மார்க்கெட் ரேட்டில் தான் வாங்குறேன். எதுவுமே லிமிட் வச்சுலாம் செட் பண்ணிலாம் வாங்கலை. எனக்கு அந்த ஐடியாவே எப்போவுமே கிடையாது. நான் போவேன், மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கும் வாங்கிட்டு வந்துட்டே இருப்பேன். என்னோட ஸ்டைல். நீங்கள் அதுக்காக என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலை, ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. இதில் ஒரு 3 குவான்டிட்டி நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி லிமிட்டடோட கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த கம்பெனியில் எக்ஸ்பென்ஸ்னு ஒன்றும் ரிஸ்க்கான விஷயமே கிடையாது. அதனால் இதோட பிஇ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், காலத்துக்கு காலம் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம என்னென்னா, எந்த காலத்துலேயும் மார்க்கெட்டில் பை செல் நடக்காமல் போயிடாது. அப்போ பை செல் நடந்துகிட்டே இருந்தால் அந்த கம்பெனிக்கு ரெவென்யூவும் வரும். அப்போ ரிஸ்கி எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்க போகுது? ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி எத்தனை பேர் ட்ரேட் பண்ணுறோமோ அந்த வால்யூமோட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ட்ரேட் பண்ணியிருப்போம். அதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1/3 தான் இருந்திருக்கும். காலத்துக்கு காலம் இது ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வர்றதுனால இதுவுமே ஃபியூச்சரில் நல்லா வரும். அப்படிங்கிறதுனால நான் ஒரு 3 குவான்டிட்டி இதில் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ தட் இந்த 3 குவான்டிட்டிங்கிறது கிட்டத்தட்ட 9600 rupees அரௌண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனிவே, அடுத்தது நான் 3வது கம்பெனி என்னென்னா மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. இதுவுமே கிட்டத்தட்ட சேம் தான். கமாடிட்டியில் எந்தெந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் நமக்கு ப்ரோக்கரேஜ் வரும் அந்த கம்பெனிக்கு. அந்த ப்ரோக்கரேஜில் இருந்து இந்த கம்பெனி ரெவென்யூ எடுக்கிறாங்கிறதுனால இதுவும் நம்ம ஒரு 4 குவான்டிட்டி கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா ஒரு 10,000 அரௌண்ட் அந்த ரேஞ்சை நான் மெயின்டைன் பண்ணுறாரு. 171 ரூபாய்க்கு அசோக் லேலண்ட் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். 3 வருஷம் சார்ட் வைக்கிறேன், பார்த்துக்குங்க. இதை நான் என்ன பண்ணுறேன்னா 171 ரூபாய்க்குன்னு ஒரு 25 குவான்டிட்டி நான் கன்சிடர் பண்ணுறேன். நான் கன்சிடர் பண்ண 4 ஸ்டாக்கையும் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ லாஸ்ட்டாக என்ன வாங்கணுமோ, எஸ், அசோக் லேலண்ட் 25 குவான்டிட்டி வாங்கணும். 171 rupees ஆவரேஜ் ப்ரைஸ். இன்றைக்கி வாங்கினது மட்டும். அடுத்தது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் நான் வாங்கியிருக்கேன். எவ்வளோ? 4 குவான்டிட்டி வித் 2600 அரௌண்ட் அந்த ரேஞ்சு வாங்கியிருக்கேன். பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 3 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். கிளியராக? அதாவது 3194 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன வாங்கியிருக்கோம்? எஸ், டேட்டா பேட்டர்ன் 3 குவான்டிட்டி வித் 3300 rupees நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், இது எல்லாமே கன்சிடரேஷனே கிடையாது. இது நான் எப்போவுமே என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் அப்பப்போ ஸ்டாக்ஸ் அக்யூமுலேட் பண்ணுவேன். இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35,000 rupees இன்றைக்கி நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இட்ஸ் நாட் அ பிக் மணி, பட் ஸ்டில் நான் இன்றைக்கி கன்சிடர் பண்ணி இந்த வாரம் கன்சிடர் பண்ணணும்னு நினச்சேன். சில ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் இல்லையா? எனிவே, ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு வாரம் நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன், என்றைக்கு எந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணி என்ன குவான்டிட்டி கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்கிறது மூலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ண முடியும்னு நினச்சேன். அதை நான் ஷேர் பண்ணிட்டேன். எனிவே, கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு நான் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டேன், டெமோ கொடுத்துட்டேன், இண்டக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி எவ்ரி ஃப்ரைடே புதுசாக ஜாயின் பண்ணுற கம்யூனிட்டி மெம்பருக்கு இண்டக்ஷன் நடக்கும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை இண்டக்ஷன் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட என்ன பண்ணலாம்,
எஸ், நல்ல இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, லாங் டர்முக்கு அவங்களோட வாழ்க்கையில் மேம்பட்டு வர்றதுக்கு இல்லையா. எனிவே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.